அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிஜிடிஆர்பி 2024-25 கவனச்சிதறல் இல்லாமல் படிப்பது எப்படி. நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னாக்கா டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் எப்படி படிக்கிறது, ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தினாக்கா பிஜிடிஆர்பிக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். பிஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணி வேலை வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கணும்னு ஆசை இருக்கும். இல்லை டாப் 10 ரேங்க்குள்ளே வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனால் வந்து பார்த்தினாக்கா அதுக்காக நம்ம சரியான மெத்தடில் படிக்கிறோமா, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் படிக்கிறோமா அப்படின்னா வந்து பார்த்தினாக்கா அது வந்து கொஷின் மார்க்காக தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பார்த்தினாக்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த டிஸ்ட்ராக்ஷன் எந்தெந்த இடத்துலலாம் வரும், அதை எப்படி வந்து பார்த்தினாக்கா நம்ம அவாய்ட் பண்ணலாம், அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் எப்படி படிக்கலாம், அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உட்காந்து படிக்கிற இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தினாக்கா நம்ம எந்த இடத்துல உட்காந்து படிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தினாக்கா தனியாக படிக்கிறதுக்குன்னு ஒரு ரூம் இருக்கா, இல்லை வந்து பார்த்தினாக்கா பெட்ரூம்லேயே உட்காந்து படிக்க போகிறோமா, இல்லை டிவி இருக்கிற ரூமில் உட்காந்து படிக்க போகிறோமா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டிவி இருக்கிற ரூமாக இருந்தால் இப்போ நம்ம வீட்டில் வேறு ஒருத்தர் இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, இல்லை ஒய்ஃப் இருக்காங்க, இல்லை வந்து பார்த்தினாக்கா ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி பசங்க இருக்காங்க அப்படின்னாக்கா அங்கே கண்டிப்பாக வந்து பார்த்தினாக்கா டிவி பார்த்துட்ருப்பாங்க. அப்போ டிவி இருக்கிற இடத்துல நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னாக்கா படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக படிக்க முடியாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தினாக்கா டிவி இல்லாத இடமா சூஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது லைட் வந்து பார்த்தினாக்கா நல்லா பிரைட்டாக இருக்கணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த ரூமுக்குள்ளே லைட் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கணும். ஏன்னா லைட்டு லோவாக இருந்தது, சரியா, லெஸ் பிரைட்டாக இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு ஈஸியாக வந்து பார்த்தினாக்கா கண் வந்து டயர்டாகிடும். ஸோ அப்போ கண் டயர்டாகும்போது என்ன ஆகும்னா சீக்கிரமாக தூக்கம் வந்துடும். அப்போ அந்த ரூம் வந்து பார்த்தினாக்கா நல்லா பிரைட்டாக இருக்கணும். அடுத்தது பெட்ரூமில் படிக்கவே கூடாது. அதுலேயும் வந்து பார்த்தினாக்கா பர்டிகுலராக பெட்டு மேலே உட்காந்து படிக்கவே கூடாது. ஏன் அப்படின்னா இந்த பெட்ரூமில் உட்காந்து படிக்கும்போதோ இல்லை பெட்டு மேலே உட்காந்து படிக்கும்போதோ நமக்கு வந்து பார்த்தினாக்கா பாடி டயர்டாக இருக்கும். டயர்டாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா ஸோ படுத்துட்டு படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். படுத்துட்டு படித்தோம் அப்படின்னாக்கா அந்தளவுக்கு வந்து பார்த்தினாக்கா அது எஃபெக்டிவாகவும் இருக்காது. நம்மளே அறியாமல் வந்து பார்த்தினாக்கா நம்ம தூங்கிடுவோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிற இடம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிவி இருக்கக்கூடாது. செகண்ட், அந்த ரூம் பிரைட்டாக இருக்கணும் லைட்டு. தேர்டு வந்து பார்த்தினாக்கா பெட்ரூமாக இருக்கக்கூடாது. அப்படியே பெட்ரூமாக இருந்தாலும் அந்த பெட்டில் உட்காந்து படிக்கக்கூடாது. ஸோ இது பார்த்துக்குங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தினாக்கா நம்மக்கிட்ட இருக்கிற மொபைல். ஸோ நம்மளை அதிகமாக டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறது எது அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட இருக்கிற மொபைல் தான் வந்து பார்த்தினாக்கா நம்மளை பெருசாக டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தினாக்கா எல்லாருமே டிஆர்பிக்கு படிச்சுட்டு இருப்போம். ஆனாலே வந்து பார்த்தினாக்கா நம்ம மொபைலில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வச்சுருக்க மாட்டோம். ஸோ மொபைல் இல்லாமல் இருக்க முடியுமா, மொபைல் இல்லாமல் தான் ஒரு காலத்தில் இருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தினாக்கா மொபைல் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னுவோம். ஸோ ஒரு ½ அன் ஹவர் கழித்து வர மெசேஜை பார்த்துக்கலாம், இல்லை ஒரு ½ அன் ஹவர் கழித்து வர ஃபோனை பார்த்துக்கலாம். ஸோ அப்போ இம்பார்ட்டன்ட் கால் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ எந்த கால் இருந்தாலும் சரி ஜஸ்ட்டே அட்டன் பண்ணி பேசிவிட்டு வச்சிடலாம். அப்படி இல்லை நான் வந்து எனக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு நான் அதை டச்சே பண்ண மாட்டேன், ½ அன் ஹவர் கழிச்சு தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேச போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தினாக்கா நமக்குள்ளவே நம்ம என்ன பண்ணணும்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நமக்கு எதெல்லாம் வந்து பார்த்தினாக்கா தேவையான ஆப் மொபைலில் அதை மட்டும் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தினாக்கா வாட்ஸ்அப் வேணும் அப்படின்னா வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தினாக்கா யூடியூப் வேணும்னா வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான இது வச்சுக்கோங்க. இப்போ ஃபேஸ்புக் வேணுமா அப்படின்னா அது கொஷின் மார்க், கண்டிப்பாக தேவையில்லை. சரிங்களா? ஏன் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோன்னா இப்போ நம்ம வந்து பண்ணாக்க ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ ஒன்று பார்ப்போன்னு போவோம். சரியா? நம்ம ஃபேஸ்புக்கில் யாராவது மெசேஜ் போட்டிருக்காங்களான்னு பார்க்க போவோம். அந்த ஒரு மெசேஜை பார்க்க போக என்ன ஆகுனாக்கா அப்படியே அடுத்தடுத்த மெசேஜ்னு சொல்லிவிட்டு அப்படியே ½ அன் ஹவர் ஆகும், 1 ஹவர் ஆகும், 2 ஹவர்ஸ் ஆகும், தூங்குற வரைக்கும் மொபைலே பார்த்துட்ருப்போம். நம்மளை வந்து பண்ணாக்கா அடுத்தடுத்த இடத்துக்கு கூப்பிட்டு போவோமே தவிர நம்ம வந்து பண்ணால் அதுலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு எண்ணம் இருக்காது. ஃபேஸ்புக் மட்டும் கிடையாது, ஈவன் யூடியூப்பும் அதே மாதிரி தான், வாட்ஸ்அப்பும் அதே மாதிரி தான். அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்லேயாவது வந்து பண்ணாக்கா வர மெசேஜை மட்டும் பார்த்துட்டு விட்டுடலாம்.
சரிங்களா? ஸோ அப்போது இங்கே நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது மொபைலை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும். அப்போ தேவையில்லாத ஆப் ஏதோ அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். தேவையான ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 1/2 ஹவருக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. அதுவும் அந்த 1/2 ஹவர் அப்படின்றது உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு இருக்கணும். அட் த சேம் டைம் அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். இப்போ யூடியூப் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா யூடியூப்பில் ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்க்குறீங்க, பாருங்கள். இல்லை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கொஷின் யாரோ ஒருத்தர் போட்டிருக்காங்க நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக அப்படின்னாக்கா அது பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஏதோ ஒரு டாபிக் பார்க்குறீங்க, பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ஆனால் தேவையில்லாமல் பார்க்காதீங்க. ஸோ மொபைல் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவுக்கு அந்த மொபைல் என்ன பண்ணுங்கள், படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு கைக்கு எட்டாத இடத்துல நோட்டிஃபிகேஷன்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எடுத்து போய் வச்சுருங்க. சரிங்களா? ஏன்னா கைக்கு பக்கத்துலேயே இருந்தால் என்ன ஆகும்னா படிச்சுக்கிட்டே இருப்போம். சடனாக ஒரு செகண்ட் அப்படியே கொஞ்சம் டயர்ட் ஆகும்போது சும்மா ஃபோன் எடுத்து பார்க்கலான்னு பார்ப்போம். யாருன்னா மெசேஜ் பண்ணியிருப்பாங்களான்னு பார்ப்போம், அவங்களுக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணுவோம். இல்லை யாருனா கால் பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம், அவங்களுக்கு கால் பண்ணுவோம். இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அப்படின்னா ஆகுன்னா அதே மொபைல்லேயே பண்ணாக்க அடிக்ஷனாக மாறிடும். அப்போ நமக்கு டவுட் வரும், சார் நான் படிச்சுட்டே இருக்கேன், எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அந்த டவுட்டை மொபைலில் பார்த்தா டவுட் கிளியர் பண்ணணும், அப்போ எனக்கு மொபைல் தேவையாச்சே அப்படின்னு யோசிப்போம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் படிக்கும்போது ஏதாவது ஒரு பேப்பரில் உங்களுக்கு என்ன டவுட்டுன்னு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு 1/2 ஹவர் படித்து முடிச்சுட்டு என்னென்ன டவுட்டோ அதெல்லாம் போட்டு பாருங்கள். ஸோ அப்போ மொபைலை எப்போ யூஸ் பண்ணணும், எதை யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்டு, படிக்கும்போது வீக்லி பிளான் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஏன்னா நம்ம வீக்லி பிளான் போட்டால் தான், மந்த்லி பிளான் கூட நம்ம பண்ணாக்கா அது முடிச்சிருக்கோமான்றதுக்கு தெரியாது. ஆனால் வீக்லி பிளான் அப்படின்றது நம்ம முடிச்சிருக்கோமா இல்லையான்னு நம்ம ஈஸியாக நம்மளை அசஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வீக்லி பிளான் போடுங்க. அந்த வீக்லி பிளானில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை போடுங்க. அப்போ வீக்லி பிளான்னா இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம், நாளைக்கு என்ன படிக்க போகிறோம், நெக்ஸ்ட் டே என்ன படிக்க போகிறோம் அப்படின்றத பண்ணாக்கா ஒரு மைக்ரோ பிளான் போட்டு அந்த மைக்ரோ பிளானை கம்ப்ளீட் பண்ணியிருக்குமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது நம்ம மைக்ரோ பிளான் போட்டால் தான் நம்ம டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இந்த டாபிக், சின்ன டாபிக் இதை முடிச்சிருக்கோமா இல்லையா. இப்போ நான் பண்ணாக்கா 10 டேஸுக்குள்ளே ஒரு யூனிட் முடிக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த யூனிட் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் அதை படித்து முடிப்போம்னா முடிக்காது. ஆனால் இதே பண்ணாக்கா மைக்ரோ பிளான், ஒரு நாளைக்கான பிளான் இது தான். ஸோ இன்றைக்கி பிளான், ஸோ கொஞ்சமாக தான் இருக்குது, படித்து முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு இது இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா கூட என்ன பண்ணலான்னா ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். நம்ம பசங்களுக்கு கூட பண்ணாக்கா நம்ம ஸ்கூலில் ஒர்க் கொடுக்கும்போது நிறைய டீச்சர் பண்ணாக்கா ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி பண்ணாக்கா ஒரு 5 கொஷின் கொடுப்பாங்க. அவன் பண்ணாக்கா அந்த 5 கொஷின்றது பண்ணாக்கா அவனுக்கு சின்னதாக தெரியும். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா வேகமாக படித்து முடிச்சிடுவான் 5 கொஷின். இதே ஒரு சில டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லெசனில் இருக்கிற மொத்த 2 மார்க் படிச்சுட்டு வா, இல்லை 3 மார்க் படிச்சுட்டு வா, இல்லை 5 மார்க் படிச்சுட்டு வான்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 15 கொஷின் 20 கொஷின்ஸ் கொடுக்குற டீச்சர்ஸ் கூட இருப்பாங்க. அப்போ 15 கொஷின் 20 கொஷின் கொடுத்தா அவன் படிப்பானான்னா கண்டிப்பாக படிக்க மாட்டான். சரிங்களா? அப்போ சின்னதாக இருக்கும்போது அதிகமாக படிச்சிடும். இதே அந்த ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, 5 கொஷின் ஒரு நாளைக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ அவங்க 6 நாள் ஒரு 7 நாள் இருக்குது அப்படின்னா வீக்லி, ஸோ 35 கொஷின்ஸை படிக்க வச்சுருவாங்க அவங்க. சரியா? இதே பண்ணாக்கா அந்த அதிகமாக கொடுக்குற டீச்சர் பண்ணா நம்ம என்ன தான் பண்ணாக்கா டெய்லி 20 கொடுத்துருந்தாலே அவன் படிச்சே இருக்க மாட்டான். 20 கொஷின் மொத்தமாக படிச்சிருப்பான்னா கூட டவுட்டு தான். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம பண்ணாக்கா இந்த மைக்ரோ பிளான் சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோம் அப்படின்னாக்கா நம்மளால் ஈஸியாக பண்ணாக்கா கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்தது டிஸ்ட்ராக்ஷன் வரத்துக்கு நான் இப்போ உட்கார போகிறேன், ஒரு 3 ஹவர்ஸ் கண்டினியூஸாக படிக்க போகிறேன் அப்படின்னா அது முடியுமானா முடியாது கண்டிப்பாக. சரிங்களா? ஏன்னா நம்மளுடைய ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பண்ணாக்கா இப்போ நம்ம பண்ணாக்கா மாடர்ன் வேர்ல்டில் இருக்கோம். ஸோ நம்மளை சுற்றி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் பக்கத்து வீட்டில் பண்ணாக்கா பாட்டு வைப்பாங்க, இல்லை நம்ம பக்கத்து ரூமில் பண்ணாக்கா டிவி ஓடும். சரிங்களா? அப்போ தான் யாரோ ஒருத்தர் நம்மளை கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அப்போ எப்படி சார் நம்ம படிக்கலாம் அப்படின்னாக்கா ஒரு 30 மினிட்ஸ் ஷெடியூல் போடுங்க. சரிங்களா? 30 மினிட்ஸுக்கு ஒரு மொபைலில் ஒரு அலாரம் வச்சுக்கோங்க. மொபைலில் அலாரம் வச்சு மொபைலை தூக்கி வச்சுருங்க, கை கெட்டாத தொலைவில். 30 மினிட்ஸ் அப்போ இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. 30 மினிட்ஸுக்கு நான் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நான் பாட்டுக்கு என்ன பண்ண போகிறேன், படிக்க போகிறேன். சரியா? 30 மினிட்ஸ் என்ன படிக்கிறீங்களோ படித்து முடிங்க. படித்து முடிச்சுட்டு 30 மினிட்ஸ் கழித்து அலாரம் அடிக்கலையா, அந்த அலாரத்தை போயிட்டு எழுந்து போய் ஆஃப் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு வாக். சரிங்களா? வாக் போயிட்டு அந்த வாக் போகிற டைமில் கூட அந்த 30 மினிட்ஸில் என்ன படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள்.
சரிங்களா? அப்போ அந்த 5 மினிட்ஸ் நான் ரிலாக்ஸேஷன் இப்போ 30 மினிட்ஸ் படிச்சிட்டிங்கன்னா 5 மினிட்ஸ் ரிலாக்ஸேஷன். அந்த 5 மினிட்ஸில் போய்ட்டு மொபைல் எடுத்து பார்க்கக்கூடாது. ஏதாவது வந்து பண்ண உங்களுக்கு டவுட் இருக்குது எழுதி வச்சுருங்கன்னா அந்த டவுட்டை மட்டும் கிளியர் பண்ணிக்கோங்க. நம்ம அகைன் வந்து பண்ணாக்கா யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு போனீங்கன்னாக்கா ஒரு வீடியோ தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் அடுத்தடுத்த வீடியோன்னு சொல்லிவிட்டு அப்படியே வந்து பண்ணாக்கா ஒரு 20 மினிட்ஸ் ஆகும், 30 மினிட்ஸ் ஆகும், 40 மினிட்ஸ் ஆகும், அப்புறம் 1 hour ஆகும். அதுக்குள்ளே என்ன ஆகும், நம்ம கொஞ்சம் நேரம் மொபைல் கண்டினியூஸாக பார்த்துனாக்கா கண் எரிச்சல் ஆகும். ஸோ அப்போ கண் டயர்டாகும், உடனே வந்து பண்ணாக்கா தூங்கிடலான்னு தோணும். சரிங்களா? ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் ஒரு ஷெடியூல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 30 மினிட்ஸுக்கு ஒரு அலாரம் செட் பண்ணுங்கள். 30 மினிட்ஸ் கண்டினியூஸாக படிங்க. ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸேஷன். திரும்பவும் வந்து என்ன பண்ணுங்கள், திரும்ப 30 மினிட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா? அந்த 30 மினிட்ஸில் ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸில் என்ன படிச்சிங்களோ அதை ஒரு கிளான்ஸ் பாருங்கள். சரிங்களா? ஒரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கங்க. அப்புறம் இன்னொரு 20 மினிட்ஸ் இருக்குல்ல பேலன்ஸ் 10 மினிட்ஸ் பார்த்துட்டிங்க ரிவிஷன்னாக்கா, அப்போ அந்த 20 மினிட்ஸை உட்காந்து தரவாக படிங்க. சரிங்களா? அகைன் இப்போ வந்து பண்ணாக்கா ஒரு 30 மினிட்ஸ் முடிஞ்சிட்ருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், அகைன் வந்து பண்ணாக்கா ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸேஷன். ஸோ இதே மாதிரி ஒரு டைம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 4 ஷெடியூல்ஸ் போட்டுக்கங்க. 4 half an hour. ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா எத்தனை மணி நேரம் எவ்வளோ நேரம் படிப்போம் அப்படின்னாக்கா நியர்லி வந்து பண்ணாக்கா ஒரு 2 hours படிச்சிரும் ஒரு ஷெடியூலுக்கு. சரிங்களா? அப்போ 4 times படிக்கிறோம் அப்படின்னா 2 hours. ஒரு ஷெடியூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 hours. இப்போ மார்னிங் ஒரு 2 hours படிக்கிறீங்க, ஈவினிங் ஒரு 2 hours படிக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் எத்தனை மணி நேரம் படிச்சிடலாம்? 4 hours படிச்சிடலாம். அப்போ 4 hours அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். சரிங்களா? அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இதை இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஒரு ஷெடியூல், 2 ஷெடியூல், 3 ஷெடியூல், 4 ஷெடியூல். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதை விட்டுட்டு நான் வந்து பண்ணாக்கா 2 hours கண்டினியூஸாக படிக்க போகிறேன், 3 hours கண்டினியூஸாக படிக்க போகிறேன் அப்படின்னா படிக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா நமக்கு ஏஜ் ஃபேக்டர் இருக்குது, டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடாது அப்படின்னா ஏர்லி மார்னிங் படிங்க. ஏன்னா ஏர்லி மார்னிங் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே தூங்கிடுவாங்க. சரிங்களா? இதே வந்து பண்ணாக்கா நைட்டாக இருந்தால் அப்போ தான் யாரோ ஒருத்தர் வந்து கூப்பிடுவாங்க. சரிங்களா? சாப்பிட்றியான்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் ஏர்லி மார்னிங் எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க, நம்ம மட்டும் தான் எழுந்து உட்காந்துருப்போம். யாரும் நம்மளை கூப்பிட்றதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணலாம், உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அடுத்தது ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சன்ட். ஸோ இது நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ புக் எடுத்து வைப்போம், படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தினாக்கா ஏதோ ஒரு திங்கிங் இருக்கும். புக்குங்க இருக்கும், புக்கை பார்த்துட்டே இருப்போம், ஆனால் நம்ம மைண்டு வேறு எங்கேயோ இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபிசிக்கலாகவும் ப்ரெசென்ட்டாக இருக்கணும், மென்டலாகவும் ப்ரெசென்ட்டாக இருக்கணும். அப்போ நம்முடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணாக்கா புக்கில் தான் இருக்கணும். அப்போ நமக்கு வேறு ஏதோ திங்கிங் இருக்குன்னா வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பண்ணாங்க நம்மளால் கம்ப்ளீட்டாக படிக்க முடியும். அதே மாதிரி வேறு எப்போ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா ஃபிசிக்கலி ப்ரெசென்ட், மென்டலி ஆப்சண்ட்டாக இருப்போம்னாக்கா அந்த டாபிக் நமக்கு புரியாத டாப்பிக்காக இருந்தால். சரிங்களா? அப்போ புரியாத டாப்பிக்காக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டாப்பிக்கை அப்போ படிக்காதீங்க, விட்டுருங்க. விட்டுட்டு நல்லா தெரிஞ்ச டாப்பிக்கை எடுத்து படிங்க. ஈஸியாக இருக்கிற டாப்பிக்கை படிங்க. நமக்கு வந்து எனக்கு படிக்கணும், அவ்வளோதான். நமக்கு 10 யூனிட் இருக்குது மேஜரில், எஜுகேஷனில் 10 யூனிட் இருக்குது, ஜிகே எஜுகேஷன் சேர்த்து 10 யூனிட் இருக்குது. இது இல்லாமல் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்குது. அப்போ இவ்வளோ படிக்கிறதுக்கு ஏதோ ஒன்றத்தை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற டாப்பிக்கை படிங்க. சரிங்களா? எல்லா டாப்பிக்கும் எல்லா நேரத்துலையும் படிச்சிட முடியாது. ஒரு சில டாப்பிக்கை ஏர்லி மார்னிங் தான் படிக்க முடியும், ஒரு சில டாப்பிக்கை எப்போ வேணாலும் படிக்க முடியும். அப்போ எப்போ வேணாலும் படிக்கிற டாப்பிக்கை வந்து பார்த்தாக்கா அந்த ஃபிசிக்கலி ப்ரெசன்ட், மென்டலி ஆப்சன்ட் அந்த கண்டிஷன் இருக்கும்போது படிங்க. அப்போ ஈஸியாக வந்து பார்த்தாக்கா நமக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் டிஸ்ட்ராக்ஷன் எங்கே வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இது இல்லாமல் இன்னும் ஒரு சில இடத்துல டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அது உங்களை பொறுத்து, யார் படிக்கிறீங்களோ அவங்க எனக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னாக்கா அந்த டிஸ்ட்ராக்ஷனை எப்படி வந்து பண்ணாக்கா ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து பண்ணாக்கா அதுக்கு திங்க் பண்ணி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த டிஸ்ட்ராக்ஷனை வந்து பண்ணாக்கா ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமில் நம்மளும் வந்து பண்ணாக்கா ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க்கோ இல்லை டாப் 10 ரேங்க்குள்ளவோ வர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ எல்லோரும் தொடர்ந்து படிங்க. என்னுடைய ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.